வெல்கம் டு ட்ரெண்டிங் ஜாப்ஸ் நண்பா. ராமேஸ்வரத்துலேருந்து பார்த்தீங்களா 7 விதமான பதவி. உங்களுக்கு எழுத்து தேர்வே இல்லை. எழுத்து தேர்வு இல்லாமல் எந்த ஒரு தகுதியுமே இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராமநாத சுவாமி திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்காக நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ராமநாத சுவாமி கோயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மட்டும் இல்லை, உலக புகழ்பெற்ற கோயில். அதனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாப் கிடைக்கிறது கொடுத்து வச்சுருக்கணும். அதனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நண்பா, வீடியோக்குள்ளே போகலாம். அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா 7/2/2025 வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 76 வேகன்சி வந்திருக்குது. 7 விதமான பதவி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா தமிழ் புலவர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,500லேருந்து 58,600 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் புலவருக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்சிட்டி தமிழில் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது தமிழ்நாடு மட்டும்தான் அப்ளை பண்ணுவோம், அதர் ஸ்டேட் கிடையாது. அதனால் தமிழ்நாடுக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில் தமிழ் படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பிஎட் படிச்சிருக்கலாம், அப்படி இல்லைனா பிஏ படிச்சிருக்கலாம், எம்ஏ எம்எட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் படிச்சிருக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் நல்லா திறமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளம்பர், இதில் ஒரு வேகன்சி சேம் சேலரி பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா ஐடிஐ படிச்சிருந்தா இதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அப்ரண்டிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுபவம் பெற்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 5 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவலர் 18 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சேலரின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தகுதினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் பேசவும் தெரியணும், எழுதவும் தெரியணும். இது இருந்துச்சுன்னா இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கருணை இல்லம் காப்பாளர் பார்த்தீங்கன்னா பெண்கள் மட்டும்தான், இதுக்கு ஆண்கள் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,900லேருந்து 50,400 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுதான் போதும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர் 27 வேகன்சி. இதுக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 31,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இந்த ஜாப்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூர்வேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 26 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு 10,000லேருந்து 31,500 வரைக்கும் சம்பளம் சொல்லியிருக்காங்க. இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்நடை பராமரிப்பு இதில் 2 வேகன்சி சொல்லி கொடுத்துருக்காங்க. இது 10,000லேருந்து 31,500 வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தால் இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. இது விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா முகவரி கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ணணும். ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அட்ரஸுக்கு போஸ்ட் பண்ணணுன்னா இது கொடுத்துருக்காங்க. இணையாணைய செயல் அலுவலர்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவில் ராமேஸ்வர நகர் மற்றும் வட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சில நிபந்தனைகள்லாம் கொடுத்துக்கிறாங்க. இந்த நிபந்தனையை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த நிபந்தனைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பூர்த்தி அடைகிறீங்களான்னு பார்த்து நீங்கள் அதுக்கு மேலே அப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர் 1/7/2025 நீங்கள் பார்த்தீங்கன்னா 18 வயசு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 45 வயசுக்கு உள்ளே இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் நீங்கள் இந்த ஜாப்க்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்து மதத்தை சார்ந்தவராக இருக்கணும். அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பாருங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா நேரடி நியமனம் இந்து சமய அறநிலைத்துறை சட்ட விதிகள் உட்பட்டவன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கோயில் நிர்வாகத்தோட அவங்களோட சட்டத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நீதிமன்றத்தில் ஏதாவது தண்டனை உங்களுக்கு கிடச்சிருந்தாலும் சரி, ஏதாவது நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாலும் சரி, உங்களுக்கு மேலே ஏதாவது எஃப்ஐஆர் இருந்தாலும் இந்த ஜாப்புக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திருக்கோயிலுக்கு எதிராக வழக்கு நீங்கள் ஏதாவது கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா எதிராக வழக்கு போட்டிருந்தீங்கனாலும் நீங்கள் இந்த ஜாப்புக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திருக்கோயில் நிர்வாக நலனுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது போராட்டத்துக்கு போயிருக்கலாம், ஆர்ப்பாட்டம் ஏதாவது கலந்துருந்தீங்களா இந்த ஜாப்புக்கு நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெப்சைட் கொடுத்துருங்க. அந்த வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அட்ரஸுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எல்லாமே வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வலைதளத்தில் உங்கள் விண்ணப்ப படிவம் அல்லது வேறு வடிவில் தட்டச்சு செய்தோ நகல் எடுத்தோ வேறு வடிவங்களில் வரப்பெறும் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கொடுத்துட்டு அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுத்து நீங்கள் கைப்பட எழுதி அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டரில் நீங்கள் கைப்பட எழுதாமல் டைப் பண்ணி அனுப்புகிற மாதிரி சொல்லி அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணுன்னா நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யப்படும் பணியாளர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உபகோயிலுக்கு எப்போ வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தொற்று நோய், மனநிலை குன்ற இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாப் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் இந்த ஜாப்புக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகும்போது உங்களுக்கு பஸ்ஸோ இல்லை சாப்பாடு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது செலவு வந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஏற்றுக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பத்தோடு நீங்கள் என்னென்ன வச்சு அனுப்புன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சான்றிதழ் கூடுதல் சான்றிதழ் கேட்டிருக்காங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, ஓட் ஐடி கேட்டிருக்காங்க, ரேஷன் கார்டு, நீங்கள் கான்டாக்ட் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் அதிகாரிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செல்ஃப்ஸ் அட்டஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா இணைக்கப்பட வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அசல் சான்றிதழை வந்து பார்த்திங்கன்னா இக்காரணம் கொண்டு அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எதுவுமே நீங்கள் அனுப்பக்கூடாது. அப்படி அனுப்புனீங்களா கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் பண்ணி உங்களுக்கு இந்த இடத்துல தான் வேலைன்னு சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் போட்டாங்களா உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு இதில் அந்த ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ஓசி வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குற்ற நடவடிக்கையும் இல்லை, ஏதாவது கோயிலுக்கு எதிராக வழக்கு போடுற ஏதாவது ஆர்ப்பாட்டம் இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ஓசி வாங்கிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் விண்ணப்பம் அனுப்பும்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அனுப்புகிறீங்களோ அதோட பேர் எழுதிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பதிவு தபாலில் அல்லது நேரில் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ரெண்டில் எதுன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம். பக்கமாக இருந்தால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரில் கொண்டு போகலாம். தூரமாக இருக்கிறீங்க அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மூலிமா அனுப்பலாம். இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு வெளியிடும் தேதிக்கு முன்னதாக வரப்பெற்ற விண்ணப்பங்களும் 12/3/2025 மாலை 5:45 மணிக்கு பின்னர் வரப்பெற்ற விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 7ஆம் தேதி அதுக்கு முன்னாடி ஏதாவது அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்களாலோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 12/3/2025 அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய விண்ணப்பம் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைமில் தான் அப்ளை பண்ணுறதுக்கான எல்லாமே பண்ணுவோம். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சுன்னா அந்த அப்ளை பண்ணுறதே வேஸ்ட் ஆகிறதுனால முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. அதே மாதிரி அப்ளிகேஷனில் ஏதாவது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறான தகவலோ ஏதாவது நீங்கள் கொடுத்துருந்தீங்களா எழுதாமட்டு இருந்தாலோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தகுதியான விண்ணப்பங்கள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படும்னு சொல்லியிருக்காங்க. நன்னடத்தை உடையவராக இருக்க வேணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ரீனிங்கில் சைன் வாங்கிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட. அதேமாதிரி விண்ணப்பதாரர் வயது சான்றிதழ் ஆவணமாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டிசி வைக்கலாம், அப்படி இல்லை மார்க் ஷீட் வைக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிட்ட கல்வி தகுதி மற்றும் பிற ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அதோட அசல் சான்றிதழ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நேர்முக தேர்வுக்கும் அப்போ இன்றைக்கு உங்களை கூப்பிடும்போது நீங்கள் டேரெக்டாக கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தெரிவிக்கக்கூடிய எல்லா விவரமும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் பணி நீக்கம் செஞ்சு உங்கள் மேலே வந்து பார்த்திங்கன்னா சட்ட ரீதியான குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு அவங்க சொல்லிக்கிற டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் போயிருந்தால் மட்டும் தான் பரிசீலனை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நகல் வச்சு அனுப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, உங்களுடைய அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அது, செயல்முறை தேர்வு, கூடுதல் தகுதி அதாவது ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது கம்ப்யூட்டர் இந்த மாதிரி கோர்ஸ் படிச்சிருந்தீங்களா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் உங்களுக்கு நேர்முக தேர்வில் உங்களுக்கு அதிக மதிப்பெண் கொடுப்பாங்க. அதை வச்சு தான் உங்களை வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு A4 ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போஸ்ட் அனுப்புவீங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்களை இன்டர்வியூ கூப்பிடும்போது அவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா நீங்கள் அதுக்குள்ளே ஒரு சின்ன பேப்பரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ரூபா 4 ரூபா கவர் இருக்கும். அந்த கவரில் நீங்கள் 25 ரூபா மதிப்புள்ள ஸ்டாம்பு ஒட்டி உள்ளே வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃப் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் எழுதிருக்குன்னா எழுதிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா உங்களை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூக்கு அதுலேயே அவங்களுடைய அட்ரஸ் எழுதி ரிட்டர்ன் அனுப்புவாங்க. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா கால் லெட்டர் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. மறந்துடாதீங்க நண்பா, ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷனை ரிஜெக்ட் ஆகிரும். அவ்வளோ தான் நண்பா. அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் அடுத்து வரப்போகுது. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. எப்படி அப்ளை பண்ணணும் கிளியராக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.
இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கணும். பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நண்பா. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.